Hi students, நம்ம இந்த வீடியோல CBC class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 4 exercise 4.1ல இருந்து first question பார்க்க போறோம். A survey was made to find the type of music that a certain group of young people liked in a city. Adjoining pie chart shows the finding of this survey. இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்க பீப்புள் வந்து சர்வே பண்ணி இந்த சார்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செமி கிளாசிக்கலை லைக் பண்ணுறவங்க 20%, கிளாசிக்கலுக்கு 10%, லைட் மியூசிக் 40%, ஃபோக் வந்து 30% அப்படின்னு அவங்களுக்கு அந்த சர்வேலேருந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். If 20 people like the classical music, how many people were survived னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ பீப்புளை சர்வே பண்ணியிருந்தாங்கன்னா 20 people வந்து கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்வேட் பீப்புளோட டோட்டல் கவுண்ட் நமக்கு கொடுக்கல, நம்ம அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, 20 people like the classical musicன்னு இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி 20 people liked the class music. நான் கிளாஸ் மியூசிக் எத்தனை பேர் லைக் பண்ணாத கேள்வியில் இருந்துச்சு, 10% தானே. அப்போ 10% ஆஃப் எவ்வளோ பீப்புளை சர்வை பண்ணாங்களோ அந்த வேல்யூ தான் வந்து 20. அப்போ நம்ம கொஸ்டின் கிவன் வந்து 10% ஆஃப் எக்ஸ் பீப்புள் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 20 people வந்து கிளாசிக்கல், இது 10%, இந்த 10% வந்து 20 பீப்புளுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அப்போ நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். 10% அப்படின்றத வந்து 10/100ன்னு எடுத்துக்கோங்க. ஆஃப்னா மல்டிபிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே இருக்க ஒரு 0, இங்கே இருக்க ஒரு 0 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டிவைடில் இருக்க 10 அந்த பக்கம் தான் என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மல்டிபிள் பை 10, அப்போ 200. அப்போ 200 people சர்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதான் உங்களோட முதல் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் டைப் ஆஃப் மியூசிக் இஸ் லைக்டு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற கிராஃப்லேருந்து 40, 30, 10, 20 இருக்கிறதுலே பெரிய பர்சன்டேஜ் வந்து 40%. அப்போ லைட் மியூசிக் தான் நிறைய பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து லைட் மியூசிக்னு எழுதிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் லைட் மியூசிக்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ல கேட்குறாங்க, இஃப் அ கேசட் கம்பெனி were to make 1000 CDs, how many of each type would they make அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக 1000 CDs மேக் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பீப்புளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்குன்றதை வச்சு 1000 CDஸில் எவ்வளோ செமி கிளாசிக்கல், எவ்வளோ கிளாசிக்கல், எவ்வளோ லைட் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இப்போ ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கிளாசிக்கல் எடுத்துக்க போகிறோம். கிளாசிக்கல் டைப்பில் எத்தனை மியூசிக்கல் கேசட் அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் சிடிஸ் ரெடி பண்ணுறதுக்கு கிளாசிக்கலோட பர்சன்டேஜ் வந்து 10% தானே. அப்போ 10% ஆஃப் 1000 CDஸில் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு 10% ஆஃப் 1000 கண்டுபிடிங்க. 10%னா என்னது, 10/100. ஆஃப்னா மல்டிபிள், இங்கே 1000 இருக்குது. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 10s are 100. அப்போ 100 CDs வந்து மேக் பண்ணுவாங்க கிளாசிக்கல் டைப்புக்கு. ஸோ அடுத்து செகண்ட் டைப் இங்கே வந்து ஃபோக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து லைக் பண்ணுறாங்க, 30%. அப்போ 30% ஆஃப் 1000 CDs எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1000ல் 30% வந்து கிரியேட் பண்ணணும் அவங்க. அப்போ 30/100 ஆஃப் 1000 கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸோ வேல்யூ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 30, இங்கே ஒரு 10 இருக்குது, மல்டிபிள் பண்ணும்போது அப்போ 300 CDs வந்து மேக் பண்ணும். இப்போ லைட் வந்து 40%, செமி கிளாசிக்கல் வந்து 20%. ஸோ அவங்களுக்கும் இதே பேட்டர்னில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். லைட் மியூசிக்கு 40%, செமி கிளாசிக்கலுக்கு 20%. ஸோ 1000 CDஸில் 40% ஆஃப் 1000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு 20% ஆஃப் 1000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 40%னா 40/100 டைம்ஸ் 1000. இந்த 2 0க்கு 2 0 கட் ஆகிடும். 40 × 10 பண்ணால் 400 CDs அவங்க ரெடி பண்ணணும். 20%னா 20/100 ஆஃப் 1000 கண்டுபிடிக்கணும். நீங்கள் 2 0க்கு 2 0 கட் ஆகிடும். அப்போ 200. அப்போ 1000 CDஸில் 400 லைட் மியூசிக்கும், ஃபோக் 300, 100 கிளாசிக்கல், 200 வந்து செமி கிளாசிக்கல் கேசட்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு எழுதிடணும். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். A group of 360 people were asked to vote for their favorite season from the 3 seasons, rainy, winter and summer. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 190 votes சம்மர் கிடச்சிருக்கு, ரெய்னிக்கு 120 votes, வின்டருக்கு 150 votes கிடச்சிருக்கு. விச் சீசன் காட் மோஸ்ட் ஓட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த சீசனுக்கு அதிகமான ஓட் கிடச்சிருக்கு, வின்டர் சீசனுக்கு தான் அதிகமான ஓட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எழுதிடலாம் வின்டர் சீசன் அப்படின்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வின்டர் சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்படி எழுதிடலாம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். இந்த 3 செக்டருக்கும்
சென்ட்ரல் ஆங்கிள நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்றது வந்து ஒரு 360 டிகிரி. அந்த 360 டிகிரில இந்த 3 செக்டரையும் எப்படி பிரிப்பீங்கன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சின்னதா ஒரு டேபிள் மேக் பண்ணிக்க போறோம். அதுல சீசன் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் வோட்ஸ் அவங்க குடுத்திருக்கத காப்பி பண்ணிக்கலாம். குடுத்திருக்கிற வோட்ஸும் அவங்களோட டோட்டல் வந்து மொத்தம் 360 பீப்பிள். இது நீங்க டோட்டல் போட்டா கூட 360 தான் வருது. அதோட ஃபிராக்ஷன கண்டுபிடிச்சு அந்த ஃபிராக்ஷன் கூட நம்மளோட கம்ப்ளீட் ஆங்கிளான 360 டிகிரியை மல்டிபிள் பண்ணும்போது ஒரு செக்டருக்கும் எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்பவுமே வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணோம்னா முதல்ல இங்கே கொடுத்துருக்கதோட டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த கொஸ்டின்ல மேலே 360 பீப்புளுக்கு வந்து ஓட்டிங் கேட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டோட்டல் போட்டாலும் 360 தான் வருது. ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து மொத்தம் 360 பீப்புளில் 90 பீப்புள் சம்மருக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்போ 90/360 தான் அதோட ஃப்ராக்ஷன். நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது 1/4 அப்படின்னு கிடைக்குது. இது 120 அவுட் ஆஃப் 360 மெம்பர்ஸில் 120 மெம்பர்ஸ்க்கு ரெய்னி சீசன் பிடிச்சிருக்கு. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 1s 12 3s. நீங்கள் எந்த டேபிளில் வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 150 மெம்பர்ஸ்க்கு வின்டர் பிடிச்சிருக்கு. 150/360 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் 3 5s இது 12s 5/12ன்னு கிடைக்குது. ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆங்கிள் அப்படின்னாலே பேசிக்காக உங்களோட ஃப்ராக்ஷனையும் 360 டிகிரியும் மல்டிபிள் பண்ணாதான் அதோட சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். இப்போ 1/4 டைம்ஸ் இங்கே 360 அப்படின்னு கிடைச்சிருக்கும் டிகிரி. இதை கேன்சல் பண்ணும்போது 9 4s 36 90 டிகிரி கிடைக்குது. அடுத்து 1/3 டைம்ஸ் 360 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 3ஆல் கேன்சல் பண்ணால் 120 டிகிரி கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இது 90/360னா 360 கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியும் பண்ணலாம். இது வந்து 5/12 ஆஃப் 360 மல்டிபிள் பண்ணும்போது 12 டேபிளில் இது 30s கேன்சல் ஆகும். 5 30s நமக்கு 150 டிகிரிஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போ 90 120 150 எப்போவுமே இந்த ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் டோட்டல் பண்ணும்போது 360 டிகிரி வந்தால் தான் நீங்கள் போட்ட அவங்களோட சென்ட்ரல் ஆங்கிள் கரெக்டாக இருக்கதா அர்த்தம். இப்போ அடுத்து அவங்க தேர்ட் கொஸ்டின்ல இதே ஆங்கிளுக்கு ஒரு பை சார்ட் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா த பை சார்ட் டு ஷோ த டயக்ராம். தேர்ட் கொஸ்டின் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரி முதல்ல சர்க்கிளோட சென்டர்ல இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் அப் கொடுக்கலாம். நான் இங்கே போடுறேன். எங்கே வேணாலும் இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ் லைனாக வச்சு முதல்ல நம்ம எவ்வளோ ட்ரா பண்ணணும், 90 டிகிரி ட்ரா பண்ணணும். நம்ம வரைஞ்சிருக்க இந்த சர்க்கிளோட சென்டரில் ப்ரொடக்டரோட சென்டரை பிளேஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொடக்டரில் இங்கே கீழே ஒரு லைன் வருது இல்லை, இந்த லைன் நீங்கள் வரைஞ்சிருக்க இந்த லைன் மேலே கரெக்டாக உட்கார்ற மாதிரி ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு 90 டிகிரியை மெஷர் பண்ணுங்க. ஸோ 90 டிகிரி லைன் இங்கே இருக்கு. இது இங்கே மேலே கிடைக்குது. இங்கே 90 டிகிரியில் நான் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது சம்மர் 90 நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 120 ட்ரா பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டரை எடுத்துகிட்டு போய் இப்போ இந்த புதுசாக நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்களா, அந்த லைன் மேலே தான் இப்படி ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணணும். சென்டரில் வச்சு புது லைன் நம்ம 90 முடிச்சிட்டோம்ல, அதுக்குள்ளே ப்ரொடக்டரை வைக்கக்கூடாது. இங்கேருந்து 90 இதை 0வா யூஸ் பண்ணி 0 10 20 30ன்னு பார்க்கும்போது 120 இங்கே கிடைக்குது. ஸோ 120க்கு நேரம் இங்கே டாட் வச்சுக்கலாம். இந்த பேஸ் லைன் தான் 0லேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிட்டே வந்து 120ல் டாட் வச்சுட்டு இப்போ 120 டாட் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சர்க்கிள்லேருந்து வெளியே வரைக்கும் இங்கே வரைக்கும் கூட கனெக்ட் பண்ணணும். சர்க்கிள் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஓகே. ஸோ இது வந்து உங்களோட 120 டிகிரி. இதில் மொத்தமே 3 செக்டார் தான் இருந்துச்சு. இந்த ரிமைனிங் வந்து டெஃபினட்டாக 150 தான் இருக்கும். நீங்கள் டவுட்டாக இருந்தால் உங்களோட ப்ரொடக்டரில் இப்படி பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக 150 இருக்கும். இப்படி வச்சும் பார்க்கலாம், இல்லை இப்படி வச்சும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் 150 டிகிரி எக்ஸாக்டாக வரும். கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. ஸோ இதில் 90 டிகிரி வந்து நம்மளோட சம்மர், 120 வந்து ரெய்னி, அதே மாதிரி 150 வந்து வின்டர். இப்படி உள்ளே நீங்கள் நேம் எழுதலாம். ஆனால் சில பேர் வந்து இப்படி நேம் எழுதாமல் இது எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் போட்டாச்சு. சம்மருக்கு வந்து நான் டாட் வச்சுருக்கேன், ரெய்னிக்கு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன், இங்கே கோடு போட்டிருக்கேன். இது கீழே வந்து என்ன டிசைனுக்கு என்ன சீசன் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிடணும் டெஃபினட்டாக. இப்போ இது வந்து டாட் வச்சது சம்மர், ட்ரையாங்கிள் போட்டது ரெய்னி, இந்த மாதிரி கோடு போட்டது வின்டர்னு எடுத்து எழுதுங்க. இது வந்து கீ ஆஃப் த பை சார்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டுட்டு கூட அந்த கலரை கீழே எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். Question number 3 பார்க்கலாம். Draw a pie chart showing the following information. Table shows the color preferred by the group of people. இப்போ 4 கலரும் அது எத்தனை பீப்புள் லைக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 36 பீப்புள் கிட்ட சர்வே எடுத்ததில் 18 ப்ளூ 9 க்ரீன் அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை யூஸ் பண்ணி உங்களோட சென்ட்ரல் ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணி உங்களை வந்து பை சார்ட்டாக ட்ரா பண்ணணும். ஏன்னா பை சார்ட்னாலே சர்க்கிளில் வரைகிற சார்ட் தான் பை சார்ட். நீங்கள் உங்களுக்கு வந்து ஹிண்ட்டு கூட கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸாமில் வந்து ஹிண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்த கலரும் நம்பர் ஆஃப் பீப்புளும் எழுதிட்டு முதல்ல ஃப்ராக்ஷன் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து டோட்டல் பீப்புள் 36 இருந்தாங்கல்ல, 18ல்
சரி 36ல 18 people blue. அது மாதிரி 36ல 9 peopleக்கு green. அது மாதிரி 6 out of 36, 3 out of 36. கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்படியும் ஆங்கிள் மாற்றும் போது நம்மளுக்கு 360ல தானே டிவிஷன் வரும். அப்போ கீழே 36 இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஆங்கிள் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து டெஃபினட்டா 360 டிகிரி இருக்கும். அதனால எல்லாமே 360க்கு நமக்கு வந்து டோட்டல் வரணும் அப்படின்றதுக்காக 360 தான் நம்ம இந்த ஃபிராக்ஷன் கூட மல்டிபிள் பண்ணணும். 18/360 மல்டிபிள் பை 316 போட்டுக்கலாம். 36ம் 360 கேன்சல் பண்ணும்போது இது வந்து 10ன்னு வந்துடும். அப்போ 18 × 10 வந்து 180. இங்க 9/36 மல்டிபிள் பை 360ன்னு பண்றோம். So 36ம் 360ம் 10 times 9 10s are 90 degree. மாதிரி 6/36 into 360ன்னு மல்டிபிள் பண்ணும்போது 36ம் 360ம் 10 times 60 degreeன்னு கிடைக்குது. மாதிரி 3/36 360யோட மல்டிபிள் பண்ணும்போது 10 times 3 10s are 30 degrees அப்படின்னு கிடைக்குது. 180 90 60 30 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 360 டிகிரி தான் வருது பாருங்க. ஏன்னா 30 60 90 90 90 180 180 180 360 கரெக்டா வந்துச்சு. ஸோ டேபிள் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதை சார்ட்ல டிரா பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இங்கே 180 இருக்கு. எப்பவுமே டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து ஒரு ரேடியஸ் நீங்க டிரா பண்ணிக்கலாம். இதை டிரா பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 180 நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ உங்களோட ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி ப்ரொடக்டரோட சென்டரை வந்து இங்க சென்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைன் வந்து நீங்க வரைஞ்ச லைன்ல மேட்ச் ஆகுற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இதுதான் உங்க 0ல இருந்து 180 வந்து இங்க வருது. அப்ப இங்க வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். வச்சுட்டு 180ன்றது ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களோட 180 டிகிரி. ஸோ 180 டிரா பண்ணியாச்சு. இப்போ இதான நம்ம நியூ லைன். இது மேல இப்படி வைக்கணும். உங்களோட ப்ரொடக்டரை இங்க சென்டர்ல இருந்து இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் எவ்வளவு வேணும், 90 வேணுமா? அப்ப இங்க இதுதான் உங்களோட 90 டிகிரி லைன். 90 டிகிரில டாட் வச்சுட்டு 90 டிகிரியை இங்க சென்டர்ல இருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி டிரா பண்ணிட்டோம். அடுத்து என்ன வேணும், 60 வேணும். இதான் நம்ம வரைஞ்ச நியூ லைன். நியூ லைன் மேல உங்களோட ப்ரொடக்டரை இப்படி பிளேஸ் பண்ணுங்க. வரைகிற நியூ லைனுக்கு மேல ப்ரொடக்டர் வந்துட்டே இருக்கணும். இப்போ இந்த இதான் நியூ லைன்ல இந்த நியூ லைன்ல நம்ம பென்சில் லைன் தெரியிற இடம் தான் 0. இப்போ 0ல இருந்து 10 உள்ளதான் ஆங்கிள் பார்க்கணும், வெளியே ஆங்கிள் பார்க்கணும் அப்படி யோசிக்க கூடாது. எப்பவுமே இந்த பென்சில் லைன் வர இடம் 0ன்னு வச்சுட்டு இங்க 60 இங்க கிடைக்குது. அப்போ இங்க 60க்கு நேரம் இங்க டாட் வச்சிடணும். ஸோ டாட் வச்சாச்சு. ஸோ இங்க இருந்து ஒரு சென்டர்ல இருந்து இப்படி ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க சென்டரை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட 60 டிகிரி. அப்போ இன்னும் ஒரே ஒரு செக்டர் தான் இருக்கு, அது 30. அதை நம்ம டிரா பண்ணவே தேவையில்லை, அதுவே அங்கே கரெக்டாக மேக் ஆயிருக்கும். ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அதை நம்மளோட கீன்னு சொல்லி எழுதிடலாம். இந்த மாதிரி ஒரு கீ எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு கலர்ல கூட ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 180க்கு லைன் போட்டிருக்கேன்னா 180 யாரோடது, ப்ளூ கலர். அப்போ இங்கே கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல லைன் போட்டு இது ப்ளூ கலர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அர்த்தம். 90க்கு பாக்ஸ் போட்டிருக்கேன், 90 வந்து கிரீன் கலர். அப்போ கிரீன் கலர் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்க ஏரியா. சர்க்கிள் போட்டிருக்கிறது 60, ரெட் கலர் சர்க்கிள் போட்டு ரெட். எல்லோ வந்து இந்த குட்டி செக்டர் தான், தான் இங்கே எல்லோன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இதே கலர்ல ஷேட் பண்ணி கூட சொல்லலாம். உங்க ஸ்கூல்ல வந்து கலர்ஸ் வந்து ஓகே இன்க்ளூட் பண்ணாங்கன்னா. கொஸ்டின் நம்பர் 4ல இந்த டயக்ராம்ல வந்து 5 சப்ஜெக்டோட மார்க்ஸோட டிகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா மார்க்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. யூஸ்வலா டேபிள்ல மார்க்ஸ் கொடுத்துட்டு டிரா பண்ண சொல்லுவாங்க இல்லையா, பை சார்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, ஆங்கிளோட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ கொஸ்டின் பாருங்க. டோட்டலா வந்து அங்க 540 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இன் விச் சப்ஜெக்ட் தி ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 மார்க்ஸ்னு கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் ஆக்சுவலா கொஸ்டின்ல அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனா 105 மார்க்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம். இதுக்கு நமக்கு வந்து ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி மார்க்ஸை முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த சப்ஜெக்டையும் இந்த டிகிரியும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதான் அவங்க கொடுத்துருந்த சப்ஜெக்டும் அதோட ஆங்கிளும். இது முதல்ல ஃப்ராக்ஷன்ல மாத்திக்கலாம். இங்க இருக்கிற எல்லா டிகிரிஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 360 டிகிரி கிடைக்குது. நான் சர்க்கிள்ல இருக்கு. ஃப்ராக்ஷன்னா மேக்ஸ்ல எவ்வளவு டிகிரி இருந்ததுன்னா 90 டிகிரி இருந்தது. அவுட் ஆஃப் 360 டிகிரி இங்க எழுதிக்கலாம் நம்ம. ஸோ உங்களை கேன்சல் பண்ணும்போது 1/4 கிடைக்குது. அடுத்து இங்கிலீஷ்ல வந்து 55 டிகிரி அவுட் ஆஃப் 360 டிகிரி இருந்தது. ஸோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 11/72 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து 70/360 டிகிரி இருக்கு. 0க்கு 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 7/36 வரும். அடுத்து 80 வந்து 360 டிவைட் பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ இவங்களை டிவைட் பண்ணும்போது 40 டேபிள்ல இது வந்து 2s are. ஸோ இது 9 டைம்ஸ் இல்லை, இது இப்படி 0 0 கேன்சல் பண்ணிட்டு 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 65/360 இருக்கு.
இவங்கள 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 13 டைம்ஸ் 72 டைம்ஸ். ஸோ கொடுத்திருந்த டிகிரியை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இப்போ அதோட மார்க்ஸை கண்டுபிடிக்க போறோம். டோட்டலா அவங்க 540 மார்க்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ 1/4 ஆஃப் 540 எவ்வளோ அப்படின்றத முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ணா 135 மார்க்ஸ் கிடைக்குது. அடுத்து 11/72ன்ற ஃப்ராக்ஷன்ல 540 எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது 82.5 கிடைக்குது. அடுத்து 7/36ல 540 எவ்வளோ ஃப்ராக்ஷன் பாக்குறோம் நம்ம. அப்படி பார்க்கும்போது 105ன்ற வேல்யூ வந்திருக்கு. இப்போ 2/9 அப்படின்றத மல்டிபிள் பை 540 பண்ணணும். இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு 120 கிடைச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 97.50 கிடைக்குது. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் சப்ஜெக்ட் தி ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105ன்னு கேட்டிருக்காங்க. இந்த டேபிள்ல மார்க்ஸ் 105 எங்க வந்திருக்குன்னு பாருங்க. ஹிந்தி சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஸோ அதான் உங்களோட ஆன்சர். ஹிந்தியில தான் 105 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல how many marks were obtained by the student in mathematics than ஹிந்தின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தியை விட மேக்ஸ்ல வந்து எவ்வளவு ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸ்ல ஸ்டூடெண்ட் வாங்கின ஸ்கோர் எவ்வளோ 135, ஹிந்தியில வாங்கின ஸ்கோர் எவ்வளோ 105. அப்போ 135ல இருந்து 105 மைனஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணும்போது 30 மார்க்ஸ் கிடைக்குது. அப்போ மேக்ஸ்ல 30 மார்க்ஸ் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், எக்ஸாமின் வெதர் சம் ஆஃப் த மார்க்ஸ் ஆப்டைன் இன் சோஷியல் அண்ட் மேக்ஸ் இஸ் மோர் தென் சயின்ஸ் அண்ட் ஹிந்தியான்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு சயின்ஸையும் ஹிந்தியும் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் ஜாஸ்தியா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் சோஷியல் அண்ட் மேக்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோஷியல்ல பாருங்க 97.50 உங்களோட ஸ்கோர், பிளஸ் மேக்ஸ்ல வந்து 135. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 232.5 கிடைக்குது. அதே மாதிரி சயின்ஸ்லயும் ஹிந்தியும் ஆட் பண்ணிக்கலாம். சயின்ஸ்ல 120, ஹிந்தியோட மார்க்ஸ் வந்து 105. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 225 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். எஸ், சம் ஆஃப் த மார்க் இன் சோஷியல் அண்ட் மேக்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இந்த வேல்யூ தான் ஜாஸ்தி. ஸோ 232.5 வந்து இட்ஸ் மோர் தென் 225 தான். அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the number of students in a hostel speaking different languages is given below. ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி. டோட்டல் வந்து 72 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. கொஸ்டின்ல வந்து டிஸ்பிளே த டேட்டா இந்த பை சார்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பை சார்ட்டா கன்வெர்ட் பண்ணும். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற லாங்குவேஜஸையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் டேபிள்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது அவங்க கொடுத்திருந்த டேட்டாவை எடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 72 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. முதல்ல ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. அதாவது 40 அவுட் ஆஃப் 72 ஸ்டூடெண்ட்ஸ்ல 40 ஸ்டூடெண்ட் வந்து, அடுத்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 72 ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் பேசுறவங்க, 9 ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 72 ஸ்டூடெண்ட் மராத்தி பேசுறவங்க, 7 அவுட் ஆஃப் 72, 4 அவுட் ஆஃப் 72. டோட்டலை வந்து இப்படி டிவிஷன்ல எழுதிட்டீங்கன்னா அது அவங்களோட ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன். இதை கேன்சல் பண்ணாம நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணும்போது நம்ம இவங்க கூட என்னதான் மல்டிபிள் பண்ணோம், 360 மல்டிபிள் பண்ணோம். 360 72வால ஈஸியாவே டிவைட் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க 40/72 மல்டிபிள் பை 360, ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 தான். 72 1s are 72 5s are 360. 40 into 5 மல்டிபிள் பண்ணும்போது 200 டிகிரிஸ் கிடைக்குது. அதே மாதிரி 12/72 மல்டிபிள் பை 360 பண்ணணும். 72 1s are, இது வந்து 5s are. 12 5s are பண்ணும்போது ஸோ 60 டிகிரி கிடைக்குது. ஸோ 9/72 மல்டிபிள் பை 360 பண்றோம். 1s are 5s are, 9 5s are 45 டிகிரிஸ் கிடைக்குது. 7/72 மல்டிபிள் பை 360 பண்ணும்போது இது 1s are 360 வந்து 5 டைம்ஸ் வரும், 35 டிகிரிஸ் கிடைக்குது. லாஸ்ட் ஒன் 4/72வையும் 360ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1s are 5s are, 4 5s are 20 கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது 360 டிகிரி வந்தா நம்ம சம் கரெக்டா பண்ணிருக்கதா அர்த்தம். இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் வந்து இப்போ நம்மளோட டயக்ராம்ல டிரா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ரேடியஸ் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ 200 ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணோம்னா அது 180 + 20 எழுதிட்டு 180க்கு ஒரு பாதி சர்க்கிளை விட்டுட்டு பாதில இருந்து டிரா பண்ணலாம். அதை விட ஈஸியா என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த மத்த எல்லா ஆங்கிளையும் டிரா பண்ணிடுங்க. அந்த ரிமைனிங் இருக்கிற பார்ட் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம 200ன்னு சொல்லி விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 60 டிகிரி டிரா பண்ண போறோம். இங்கிலீஷ்காக நம்ம வரைஞ்ச இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணிட்டு 60 டிகிரி எடுக்கணும்.
ஸோ 60 டிகிரி தான் 0, 60 வந்து இங்க இருக்கு. இங்க டிரா பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிக்கு இங்கேருந்து ஒரு லைன் இப்படி போட்டுறலாம். ஸோ இதான் 60. ஸோ 60 டிரா பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு. அடுத்து 45. 45 டிரா பண்ணும்போது இந்த லைன் நம்ம புதுசா வரைஞ்சாலும் அது மேல தான் ப்ரொடக்டர் வைக்கணும். சென்டரை வச்சு இது 0, இது 40, இது 15னா அப்ப இங்க தான் 45 இருக்கும். இங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட 45 டிகிரி. ஸோ இங்க டிரா பண்ணியாச்சு. இது 45. ஸோ அடுத்து வந்து 35 டிகிரி. இந்த 45க்கு மேல இப்படி ப்ரொடக்டரை பிளேஸ் பண்ணுங்க. புதுசா வரைஞ்ச லைன்ல பிளேஸ் பண்ணிட்டு இப்ப 35னா இங்க 0, 10, 20, 30, 30க்கும் 40க்கும் நடுவுல வர லைன் தான் வந்து 35 டிகிரி. ஸோ 35ல வச்சு இங்க வந்து ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இது நம்மளோட 35 டிகிரி நம்ம டிரா பண்ணிட்டோம். ஸோ இங்க கடைசியா வந்து 20 டிகிரி இருக்கு. இப்ப வரைஞ்ச நியூ லைன் மேல இப்படி ப்ரொடக்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 20, இப்போ 0, 10, 20 இங்க இருக்கு. அப்ப இந்த 20ல இங்க டாட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து 20 டிகிரிக்கு இப்படி ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ இதான் நம்மளோட 20 டிகிரி. இப்போ 200 தவிர நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். 60, 45, 35, 20 அந்த ரிமைனிங் இருக்கிற எல்லாமே சேர்த்து பார்த்தா டெஃபினட்டா 200 டிகிரி இருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதுல ஏதாவது ஒரு ஷேட் பண்ணிட்டு அதுதான் உங்களோட கீன்னு எழுதிட போறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேட் பண்ணிக்கோங்க. கலர் அலோவ் பண்ணாங்கன்னா கலர்ல பண்ணிக்கோங்க. இப்போ 200க்கு நான் இப்படி கோடு போட்டிருக்கேன். ஸோ கோடு போட்டிருக்க 200 வந்து யாரோடது? ஹிந்தி. அப்ப இங்க ஹிந்தின்னு எழுதிடணும் நம்ம. ஸோ அடுத்து 60க்கு டாட் வச்சிருக்கேன். 60 வந்து இங்கிலீஷோடது. அப்ப இங்கிலீஷ் இங்க எழுதணும். டாட் வச்சு அந்த இடத்த இங்கிலீஷ் அப்படின்னு எழுதிடணும். அப்புறம் பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன். பெரிய சர்க்கிள் 45 டிகிரில போட்டிருக்கேன். 45 வந்து மராத்தி. ஸோ இங்க மராத்தி. ஸோ எழுதியாச்சு. அப்புறம் ஷேட் பண்ணியிருக்கிறது 20 வந்து பெங்காலி. ஸோ இங்க ஷேட் பண்ணியிருக்க இடத்துல பெங்காலின்னு எழுதிடலாம். ஸோ எதுவுமே ஷேட் பண்ணாம பிளைனா 35 டிகிரி இருக்கு. 35 டிகிரி வந்து தமிழோடது. ஸோ இங்க தமிழ்னு எழுதலாம். ஸோ பிளைனா இருக்கிறது என்னோட தமிழோடது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நீங்க உங்களோட பை சார்ட் வரையணும். ஸோ பை சார்ட்டுக்கு வந்து இப்போ வந்து டைட்டில் கொடுங்கன்னு சொன்னா கூட நீங்க டைட்டில் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இது கீழே எழுதி இருக்கிறதுக்கு பேரு ஆக்சுவலா கீ. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.